So at the LNJP hospital right now and I have with me the family members जो मुझे बता रहे हैं कि इनको एम्बुलेंस तक नहीं प्रोवाइड किया जा रहा है. सर एम्बुलेंस भी नहीं दे रहे हैं. இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற விவரத்தையோ மக்கள் வந்து தங்களுடைய உறவினர்கள் பேருக்கா அல்லாடுறாங்க, வாசல் நின்று கதறாங்க இப்படிங்கிற விவரத்தையோ மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் மோடியனோட இமேஜுக்கு எதுவும் டேமேஜ் ஆகல, ரைட், நீங்க பொத்தனாப்புல நீங்க பூட்டான் போயிட்டு வாங்க அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிற வேலையை மட்டும் தான் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் செய்யுது. ஹாஸ்பிட்டல் வாசல்ல பரிதவிச்சு நிற்கிற விவரத்தை தனுஸ்ரீ பாட்டேங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் வெளியெடுத்து சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். நீங்க டெல்லிலையும் சரி பகல்காம் சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வந்தா ஒரு உயிர் வந்து நிதானமா போய் கொண்டிருக்கிறது, அதை அனுமதிங்கிறது மாதிரிலாம் இவங்க ஆட்டிடியூட். அவசர ஊர்தியும் தரமாட்டேன், நீ செத்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு அமர ஊர்தியும் தரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாலிசியில அவங்க இருக்கிறாங்க. அவன் பக்கத்துல அண்டை வீட்டாரை கவனிக்க போயிட்டார் பிரதமர் மோடி. சொந்த வீட்டுல வாசிக்கிறவனுக்கு ஓட்டையும் பறிக்க வந்துட்டாரு, வாழ்க்கையும் பறிக்க. அவங்க வந்து இங்க மட்டும் இல்ல, ஹத்ராஸ்ல ஒரு பட்டியல் வகுப்பு சார்ந்த ஒரு பெண், அந்த பெண் வந்து இடுப்பெலும்பு முடிச்சு நாக்கு துண்டிக்கப்பட்டு பாலியல் உணர்ச்சிக்கு ஆளாக்கி அந்த பெண் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு காவல்துறை என்ன பண்ணுது, அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாம, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இறுதி சடங்கு கூட செய்ய விடாம அந்த பெண்ணுடைய உடலை வலுக்கட்டாயமா கொண்டு போய் எரிச்சாங்கல்ல, அந்த வீடியோ எடுத்த அந்த பெண்ணும் அக்ஷதா நந்தகோபால். அந்த அம்மா போட்டிருக்க ட்வீட் என்னன்னா, பிளாஸ்ட் ஹேஸ் டேக்கன் பிளேஸ் ரைட் அவுட் சைட் தி ரெட் ஃபோர்ட் ஆப்போசிட் டெம்பிள். இதை ஒருத்தர் எடுத்து ட்வீட் போட்டிருக்காரு, ஏண்டி முட்டாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஷையில சொல்லணும். டெம்பிளுக்கு பக்கத்திலே மாஸ்க் இருக்குது, சர்ச் இருக்குது, ஜெயின் டெம்பிள் இருக்கு, சீக்கியர்கள் வழிபடுகிற குருத்வாரா கூட இருக்குது. எப்படி ஒரு முட்டாள்தனமா விருப்பம் வரப்படாது ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை வந்து தனுஸ்ரீ பாட்டே ரீட்வீட் பண்ணிருக்காரு. ஆனா அக்ஷதா நந்தகோபாலுக்கு சொல்ல வரல, ஏன்னா அது அந்த அம்மா தீவிரமான அண்ணாமலை வந்து இங்கிலீஷ்ல ஆத்துவாரு, இந்த இன்டர்வியூலாம் எடுக்கிற ஆள் அந்த அம்மா தான். அந்த அம்மா இப்படியான ஒரு வெறுப்பை பரப்பிட்டு இருக்குது. சாதாரணமா இருக்கிற மக்கள் எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் தான் அவங்க இன்னும் நிதானமா நின்று ஃபைட் பண்றாங்க. ஒருவேளை இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த சூழல்ல வெறுப்பு அவ்வளவு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பண்ணலாம். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு மகிழ்நன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். நேற்று மாலை 6:50 மணி போல தலைநகர் டெல்லியில வந்து செங்கோட்டை பக்கத்திலே ஒரு கார் வந்து வெடிச்சு, அந்த ஒரு கார் மட்டும் இல்லாமல் பின்னாடி இருந்த வாகனங்கள்லாம் வெடிச்சு கிட்டத்தட்ட 10 நபரா 12 பேரான்றது சரியா தெரியல. ஆனால் இவ்வளோ பேர் வந்து அதில் இறந்துருக்கிறாங்க. தோராயமா 10 நபர்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பலர் 20லேருந்து 40 பேர் கிட்ட வந்து படுகாயம் அடைந்திருக்கிறதா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா, அதில் 3 பேர் கிட்ட கிரிட்டிக்கலாக இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து முதல் கட்டமா இது ஒரு குண்டு வெடிப்பா இல்லை இது ஒரு கார் வெடிப்பா, இயந்திர கோளாறா, இதை முதல் எப்படி பார்க்கறது? முதல்ல குண்டு வெடிப்பா அல்லது காரு திடீர்னு வெடிச்சிருச்சா அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டுமே அந்த சாதக பாதகங்கள் குறித்து விசாரணை அமைப்புகள் தான் முடிவெடுக்கணும். கார்கள் அவ்வப்போது அங்கே ரோட்டில் நின்ற மாதிரியே வெடித்து எரியறதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இது என்னுடைய கார் தயாரிப்பு லட்சணம் அல்லது இங்கே பயன்படுத்தப்படுகிற கார்கள். ஸோ அதனால் அந்த டவுட்டை நம்ம முட்டை நிராகரிக்கிறதுக்கும் இல்லை. அப்போ இதில் வந்து அடிப்படைவாத அமைப்புகளோ தனிநபர்களோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யாரோ ஒருத்தங்களோ இதில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிறதும் விசாரணை அமைப்புகள் முழுமையான நேர்மையான பக்கசார்பில்லான விசாரணைக்கு பிறகு வரணும். ஆனால் இப்போ முதல் கட்டமாக என்ன, நீங்கள் சொன்னது போல் இப்போதைக்கு வந்து டெத் டோல் வந்து ஒரு 13 பேருக்கு கிட்ட இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்க சமயத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள் தீவிரமான காயமடைந்திருக்கிறாங்க. இது வந்து ரெட் ஃபோர்ட், லால் கில்லான்னு சொல்லப்படுற அந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் சென்ட்ரல் டெல்லியில் இருக்குது. சாந்தி சவுக் ஏரியாவில் தான் அந்த விபத்து. இப்போதைக்கு விபத்து தான். அந்த பாயிண்ட்ல விபத்து தான். அல்ல, அந்த பாயிண்ட்ல இப்போ அந்த விசாரிக்கிற ஏஜென்சி இருக்குல்ல, என்ஐஏ கிட்ட கொடுத்துருக்காங்க, போடப்பட்ட வழக்கு விவரங்கள் இருக்கு, அதை பற்றி சொல்ல முடியுமா? டெல்லி போலீஸ் வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அதன் அடிப்படையில் ஒரு வழக்கு போட்டு அப்புறம் வந்து உள்துறை வந்து நேராக என்ஐஏட்ட கூப்பிட்டு நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கிரவுண்டில் எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து விசாரணை தொடர்பாக 2-3 சஸ்பெக்டட் நபர்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் உமர் அப்புறம் டாக்டர் ஷாஹின் அவங்களோட ஃபோட்டோ வெளியே புழங்கிட்டு இருக்குது. யார் மேலேயும் குற்றம் தெரிவிக்கப்படலை. டாக்டர் ஷாஹின் ஒரு பெண், அதுக்கு பிறகு டாக்டர் முசாமின் அப்படிங்கிற ஒரு நபர், இவங்க மேலே தான் முதன்மையாக குற்றம் சுமத்தப்படுகிறது. அதை டிவிகள் ஏற்கனவே என்ஐஏ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் இவங்க சஸ்பெக்ட் அப்படின்னா சந்தேகப்படுகிறார்கள், இவர்கள் மீது சந்தேகம் எழுந்திருக்கிறது அவருடைய நடவடிக்கையின் பாட ஒழிய அவர்கள் தான் குண்டு வைத்தார்கள் என்று நிறுவனமாகவில்லை. ஊடகம் சொல்றது தானே, ஏஜென்சிஸ் எதுவும் சொல்லல. ஏஜென்சி தரப்புல இருந்து நியூஸை கசி விட்டுருக்கோம். ஏன்னா அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு வரல.
ஆனால் அஃபிஷியல் சோர்ஸ்லேருந்து வந்ததாக தான் ஊடகங்கள் போட்டுக்கிறான். இப்போதைக்கு நம்ம அந்த வருஷன் எடுத்துப்போம். அதில் இந்த சம்மந்தப்பட்ட வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி வந்து ஹுண்டாய் i20. அது வந்து ஹரியானாலேருந்து காலைல 7 மணிலேருந்து சுற்றி வருது. ஒரு 70-80 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே வர்றது. காலை 7 மணிலேருந்து பிளாஸ்ட் ஆகிற 6:52 வரைக்கும் அது வந்து மெல்ல மெல்ல சிட்டிக்குள்ளே நடுவில் பெட்ரோல் போடுறது. மத்தியானம் வந்து ஒரு 8:30 மணிலேருந்து 3:19 வரைக்கும் சவுத் சென்ட்ரல் டெல்லி அந்த பகுதிகளில் சுற்றி வந்திருக்குது. சாயந்தரம் 3:19க்கு திரும்ப கிளம்புனவங்க அப்படியே மெல்ல மெல்ல வந்து அந்த வண்டி வந்து 6:22க்கு ஒரு பகுதிக்கு வருது. அந்த பகுதியில் இந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் வந்துது. 6:48க்கு திரும்ப அந்த இடத்துக்குள்ளே நெருங்கினதுக்கு பிறகு 6:52க்கு அது வெடிக்குது. ஸோ கார் மூவ்மெண்ட் வந்து வித்தின் த சிட்டி லிமிட்ஸ் தான் பெரும்பான்மையாக இருந்திருக்குது. முதல்ல நம்ம வந்து இதில் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு உடனடியாக சொல்ல முடியாது. விசாரணை அமைப்புகள்ல இருந்து வந்ததாக சொல்லப்படுகிற தகவல் ஒயிட் காலர் வந்து இந்த அர்பன் நக்சலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி எல்லாரும் ஒரு நரேஷன் என்ன சொல்லணும்னா இதில் நேரடியாக இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஜெய்சி முகமது அப்படிங்கிற அமைப்பும், அதற்கு பிறகு வந்து அன்வர் குவாசத் உல் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த 2 அமைப்பு தான் சம்மந்தப்பட்டிருக்கு சஸ்பெக்டட் அப்படின்னு. இல்லை ஜெய்சி முகமதுங்கிற அமைப்புக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஓகே, அது பின்னாடி வரும். அதுக்கு முன்னாலே இதில் காயம்பட்டிருக்கிறாங்கல்ல, ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு, 13 பேர்கிட்ட இறந்து போயிருக்கிறதா தகவல். 20 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு குரூஷியலான ஒரு இந்தியாவின் தலைநகரம்னு சொல்லும்போது அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது என்பதாக ஒரு பொருள் உண்டு. அதான் தலைநகரம். அங்கே தான் நிர்வாக ரீதியாக எல்லாரும் செயல்படுறாங்க. நாட்டினுடைய பிரதமர், நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், இந்தியாவுடைய நாடாளுமன்றம், முக்கியமான ஏஜென்சிஸோட எல்லாமே அங்கே இருக்குது. அந்த பகுதியில் ஒரு பிளாஸ்ட் நடக்குதுங்கிற போது உங்களுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், மோடியினுடைய நிர்வாகம் இது தொடர்பாக கேள்விகள் அதெல்லாம் வந்திருக்கணும். அங்கே வச்சு ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அப்போ பிளாஸ்ட் நடந்துச்சுன்னா, பிளாஸ்ட் நடந்த இடத்துல சிலர் வந்து உடலில் சில தீக்காயங்களோட, சிலர் வந்து உள்ளுறுப்புகள் கிழிஞ்ச நிலையில் அப்படி வந்திருக்காங்க, சிலர் வந்து வெறும் சதை பிண்டங்களாக வந்திருக்கிறாங்க, முழுக்க இறந்து போய் அப்படி இருக்கிறாங்க. பிணங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுடைய சம்மந்தப்பட்ட இறந்து போனவங்களோட உறவினர்கள் வரும் பொழுது அந்த பட்டியலில் அஃபிஷியலான பெயர்கள் கூட இல்லை. அதை கேட்டு விசாரித்து அவ்வளோ துரிதமாக வேலை நடக்கலை. அது அந்த இருக்கிற பாதிக்கப்பட்டவங்களுடைய உறவுக்காரங்க சொல்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டால், இந்த பக்கம் இறந்து போனவர்கள் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆம்புலன்ஸ் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. கடுமையான காயமுற்று ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க கூட ஆம்புலன்ஸ் கிடைக்காம அந்த விபத்து நடந்த சைட்டில் இருந்து அவங்க வந்து ஆட்டோலலாம் வந்து இறங்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறங்கின ஹாஸ்பிட்டல் எதுங்க, லோக்நாயக் ஜெய் பிரகாஷ் ஹாஸ்பிட்டல், LNGP, ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் பேரில் ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்தவங்களுக்கு இதுதான் மதிப்பு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்க தரப்பு மோடி வந்து கரூரில் நடந்த அந்த ஸ்டாம்பிட் நடந்தபோது முதலமைச்சர் ஏன் உடனடியாக போகிறார், அதனால தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. அப்புறம் வந்து அன்பில் மகேஷ் செந்தில் பாலாஜி போகிறார், அவர் ஏன் முதல்ல போகிறார், எங்களுக்கு சந்தேகம் வந்துருது. கான்ஸ்பிரசி இதெல்லாம் கிளப்புன சந்தேகம் எழுப்புன அந்த பேர் வழிகளுக்கு கேளும் குறைந்தபட்சம் யாரெல்லாம் சந்தேகத்தை எழுப்புனாங்களோ, இந்த ரெட்பிக்ஸ் தொடங்கி தாவேகா கட்சியினர் வரைக்கும் சந்தேகம் கிளப்பின யார் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மோடி ஏன் முதல் வேலையாக மறுநாள் விபத்து நடந்திருக்குது நேராக பூட்டானுக்கு கிளம்பி போகிறாரு, ஏன் ஸ்பாட்டில் நின்று ஏன் அந்த மக்களுக்கு உதவி செய்யலை, இப்படி எந்த கேள்வியும் வரல. மாறாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சுல்ல, அதை வந்து இந்த வண்டியில் நடந்த சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளாஸ்ட்டை ஒட்டி அண்ணாமலை அன்னைக்கு பேசின பேச்சு, கொடுத்த சவுண்டு, அவர் என்ன சொன்னார், இன்டெலிஜென்ஸ் தோற்று போச்சு, உடனடியாக சிஎம் பதவி விலகணும், இது எல்லாத்தையும் பேசினாங்க. அதே அண்ணாமலை இன்னைக்கு ஒன்று பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, நாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்போம், இந்த துக்ககரமான சமயத்தில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், அரசாங்கத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும். அங்கே மோடி ஆட்சி செய்கிற டெல்லியில் ஒரு விபத்து நடந்திருக்குது, டெல்லியில் ஒரு வெடிப்பு நடந்திருக்குது, அது குண்டு வெடிப்பா இல்லைங்கிறது விசாரணை அமைப்புகள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இதில் பொறுப்பெடுக்காமல் வந்து மக்களை போய் சந்திக்காமல் ஆம்புலன்ஸ் கூட தயார்படுத்தாமல் எந்த நாட்டினுடைய தலைநகரம் அது, இந்த கரூருங்கிறது எவ்வளோ இன்டீரியர் சிட்டி, சென்னை ஒப்பிடும் பொழுது டெல்லி இந்தியாவோட, அங்கே கூட உங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி கூட ஏற்பாடு பண்ண முடியாத வக்கில்லாத ஒரு அரசாங்கங்கிற பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியில் மேற்பூச்சி வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க. இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற விவரத்தையோ
மக்கள் வந்து தங்களுடைய உறவினர்கள் பெயர்களுக்காக அல்லாடுறாங்க, வாசல் நின்று கதறாங்க இப்படிங்கிற விபரத்தையும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இந்த பிளாஸ்ட் நடந்துருச்சு. இப்போ வந்து மோடியினுடைய இமேஜுக்கு எந்த டேமேஜ் இல்லையே, அவங்க வேற இந்த எத்தனை உயிர்களுக்கு டேமேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரதானமா இல்லை. மோடியினுடைய இமேஜுக்கு எதுவும் டேமேஜ் ஆகல, ரைட் நீங்கள் பொத்தனாப்பில் நீங்கள் பூட்டான் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிற வேலையை, வழி அனுப்பி வைக்கிற வேலையை மட்டும்தான் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் செய்தது. இந்த குறிப்பிட்ட நான் சொன்ன இந்த விவரம், ஆம்புலன்ஸ் கிடைக்கல, மக்கள் தவிக்கிறாங்க, குடும்ப உறவினர்களை பார்க்க முடியல, அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்களா இறந்து போயிட்டாங்களாங்கிற விவரம் தெரியல அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வாசல்ல பரிதவிச்சு நிற்கிற விவரத்தை தனுஸ்ரீ பாண்டேங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் வெளியெடுத்து சொல்றாங்க. அவனுடைய ட்விட்டர் ஐடியை பாருங்க, வரிசையா விவரங்கள் இருக்குது. ஒருத்தர் வந்து இந்த இறந்து போனவர்கள் பட்டியலில் பெயர்கள் இருக்குது. அதில் வந்து மோசின்கிற ஒரு பையன், அவனுக்கு 2 குழந்தைங்க, 2 சின்ன பிள்ளைகள், இறந்து போயிட்டான். லோகேஷ் அகர்வால், சரியா, அமர்னு ஒருத்தர். இறந்து போனவங்களுடைய இது பார்த்தா நிறைய பேர் வந்து நடைபாதை வியாபாரிகள், நடைபாதையில் சும்மா நடந்து போனவங்க, இவங்கெல்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. சாதாரண மக்கள், ரிக்ஷா ஓட்டுறவங்க, இவங்க தான் பெரும்பாலும் இறந்து போயிருக்காங்க. மேபி மோடி, அமித்ஷா உள்ளிட்டவர்களுடைய அலட்சியம் கூட அதுவே காரணமாக இருக்கலாம். இவங்க யார், இவங்க சாதாரண, அதை கூட ஒரு லேடி வந்து அவங்க தனுஸ்ரீ பாண்டே போட்டிருக்க ட்வீட்டில் இதே இடத்துல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ, ஐஏஎஸ் ஆஃபீஸரோ, முதல் மந்திரியோ அல்லது எவனா ஒருத்தன் ஒரு பெரிய மினிஸ்டரோ அரசியல்வாதியோ செத்து போயிருந்தா இப்படி நீங்கள் பண்ணியிருப்பீங்களா, ஆம்புலன்ஸ் கொடுக்காம போயிருப்பீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. இது சாதாரண மக்கள்கிட்ட வந்து எழுதுகிற கேள்வி இல்லையா? இந்த விஷயத்தை எல்லாம் டாக்குமெண்ட்ரி பண்ணுற அந்த லேடி, அந்த ஜேர்னலிஸ்ட், அவங்க பேர் தனுஸ்ரீ பாண்டே. அவங்க வயரில் இருந்துருக்குறாங்க, அதுக்கு பிறகு பிபிசியில் எழுதிட்டு இருக்கிறாங்க, இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். ஓகே. இதுக்கு முன்னால் வந்து இந்தியா டுடே ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்டிடிவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, தி பிரிண்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. நல்லா கவனிக்கணும், இதில் ஜேர்னலிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நிறுவனம் நடத்துறதுனாலே நீங்கள் ஜேர்னலிஸ்ட் என்டிட்டி ஆயிட மாட்டீங்க. ஒரு ஜேர்னலிஸ்டிக் ஆட்டிடியூடோட வேலை பார்க்குறான்ல, அவன் தான் உங்களுடைய ஊடகத்தை அது வந்து ஊடகமாகவே மாற்றுறான். நீ வந்து ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுக்கிட்டு நாங்கள் ஊடகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஜேர்னலிஸ்ட் ஆட்டிடியூட மக்கள் மீதான பற்று கொண்டு அங்கே போய் நிற்கிறான்ல, அவன் தான் அவங்களுடைய ஊடகம் அப்படிங்கிற அந்த கட்டடத்தை நீ வச்சுட்டு காசு வச்சிருக்க, முதல் போடுற. இப்போ வந்து என்டிடிவி முதல் போட்டு அதான் நீ வாங்கிட்ட. அப்படி இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வாங்கிட்டாங்கல்ல. இப்போ இதெல்லாம் வெறும் கட்டடங்கள், அது வந்து ஊடக நிறுவனங்களா இல்லை. அங்கே வேலை பார்க்குறவங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க, ஆங்கராக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க ஜேர்னலிஸ்டாக இல்லை. அப்படி இல்லை. இந்த செய்திகளை வெளியிடல. இந்த விஷயத்த மெயினாக மோடியோட இமேஜுக்கு டேமேஜ் ஆகாமல் அப்படி ஒரு ஆட்டம் ஆடுறாங்க. முழுக்க ஒரு கான்ஸ்பிரசி தியரியை திரும்ப கட்டமைக்கிறான். நான் என்ன சொல்கிறேன், நீ வர்ற செய்தியை அஃபிஷியல் ஏஜென்சிஸ் கொடுக்குற செய்திகளை போடு. சோர்ஸஸ் சொல்கிறாங்க, உனக்கு எந்த சோர்ஸ் சொல்லுது? அஃபிஷியல் ஏஜென்சி சொல்லாமல் நாங்கள் எங்கே விசாரித்தோம்னு சொல்லி காலையிலேருந்து நியூஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த விவரங்கள், இந்த சோர்ஸ் இயல்பாக கிடைக்கக்கூடியது. நடைபாதையில் சாதாரணமாக ஹாஸ்பிட்டல் வாசல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த லேடி, அவங்க தனுஸ்ரீ, அவங்க ஜேர்னலிஸ்ட், அவங்க வந்து வாசலில் போய் நிற்கும்போது போலீஸ் வந்து அவங்க வெளியே துரத்தி விடுது. ஏன் இங்கே வர்ற, யார் நீ? சார் நான் ஜேர்னலிஸ்டாக இருக்குன்னா அவன் பதற அளவுக்கு அவன் கத்துறான். ஓகே. அதை நீங்கள் மீடியாக்கள் சேர்ந்து உண்மையான நியூஸை கவர் பண்ணல. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பத்திரிகையாளர் அவங்க வந்து உருக்கமாக சில செய்திகளை அந்த விக்டிம்ஸ் கிட்ட பயிட்டு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சில செய்திகளை பதிவு பண்ணுறாங்களே ஹிந்தியில், அது என்ன அவங்க வந்து எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னால் இந்த மோஷனுடைய தம்பி இருக்கார்ல, அவர் நேற்று நான் வந்தேன், நேற்று இங்கே வந்தப்போ எங்கள் அண்ணனை பார்த்துட்டு போனேன், அப்புறம் இன்னைக்கு நான் வந்தேன், வர்றதுக்கு முன்னாடி அண்ணனுடைய ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணேன், அவர் ஃபோன் பண்ணாரா, அவருக்கு ஃபோன் பண்ணப்போ ஃபோன் எடுத்து போலீஸ் பேசியிருக்குது. போலீஸ் பேசினதுக்கு பிறகு திரும்ப ஃபோன் அடித்தா ஃபோன் போகலை, அவர் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்குது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவருக்கு 2 குழந்தைங்க இருக்குது, அவர் ஒய்ஃப் எப்படி தான் 2 குழந்தைங்களை வளர்க்க போகிறாளோன்னு சொல்லி அவர் உருக்கமாக நாதழுதலுக்க பேசுகிறார். அந்த அம்மா டக்குன்னு திரும்பி எனக்கு அந்த கணத்தினுடைய வெயிட் தாங்காமல் என்னால் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து இங்கே மட்டும் இல்லை, இப்போ பிபிசிக்கு எழுதுகிறாங்க, வயருக்கு எழுதுறான்னு சொன்னாங்கன்னா, அவங்க இன்னொரு விஷயம் இருக்குது. அவங்க வந்து ஹத்ராஸில் ஒரு பட்டியல் வகுப்பு சார்ந்த ஒரு பெண், அந்த பெண் வந்து இடுப்பெலும்பு முறிச்சு, நாக்கு துண்டிக்கப்பட்டு, பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கி அந்த பெண் கொலை செய்யப்பட்டாள். கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு காவல்துறை என்ன பண்ணுது, அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாமல், அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல், அவங்க அப்பா அம்மா அவரவர் நம்பிக்கையின்படி செய்ய வேண்டிய கடைசி இறுதி சடங்கு கூட செய்ய விடாமல் அந்த பெண்ணுடைய உடலை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் எரிச்சாங்கல்ல, அந்த வீடியோ எடுத்த அந்த பெண் அவங்க. ஸோ கன்சிஸ்டண்டான ஜேர்னலிஸ்ட் அவங்க. அந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பேரெல்லாம் பார்த்துட்டு
அந்த மோஷன் இறக்குறதையும் பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க பாரு, இறந்தது வெறும் இந்து மட்டுமல்ல, முஸ்லீம்ஸ் தான். எக்ஸ்ட்ரீமிசத்திற்கு, தீவிரவாதத்திற்கு மதங்கள் கிடையாது. தயவு செஞ்சு மதத்தின் பெயரால் வெறுப்பை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கால் கேட்குறாங்க. கீழேருந்து வந்த குரல் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மீடியாக்களுக்கு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு அந்த சென்சிபிலிட்டி இல்லை. அந்த அம்மா போட்டிருக்க ட்வீட் என்னன்னா, பிளாஸ்ட் ஹேஸ் டேக்கன் பிளேஸ் ரைட் அவுட் சைட் தி ரெட் ஃபோர்ட் ஆப்போசிட் டெம்பிள். அந்த டெம்பிளுக்கு பக்கத்துலேயே வெடிச்சிருச்சு அப்படின்னு அம்மா சொல்லுது. உண்மை அதுவா அப்படின்னா அது உண்மைதான். டெம்பிளுக்கு பக்கத்தில் தான் வெடிச்சிருக்குது. இதை ஒருத்தர் எடுத்து ட்வீட் போட்டிருக்காரு, ஏண்டி முட்டாள் அப்படிங்கிற மாதிரி, நம்ம பாஷையில் சொல்லணும். முட்டாள். அதை சுற்றி அது பக்கத்தில் வந்து டெம்பிளுக்கு பக்கத்துலேயே மாஸ்க் இருக்குது, சர்ச் இருக்குது, ஜெயின் டெம்பிள் இருக்குது, குருத்வாரா, சீக்கியர்கள் வழிபடுகிற குருத்வாரா கூட இருக்குது. எப்படி ஒரு முட்டாள்தனமாக விருப்ப பரப்புறேன்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை வந்து தனுஸ்ரீ பாண்டே ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ஏன் தனுஸ்ரீ பாண்டே ரீட்வீட் பண்ணியிருக்கிறாங்க? தனுஸ்ரீ பாண்டே தான், நம்ம ஒரு பாண்டே மாதிரி இல்லை. அந்த அம்மாவுக்கு மக்கள் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று தோணுகிறது. ஒரு பக்கம் அந்த வெறுப்பை பரப்புறதை பார்த்துக்கிட்டதா அந்த அம்மா அந்த பக்கமாக என்ன சொல்லுது? வெறுப்பை பரப்பாதீங்க, இறந்து போனவன ஒரு முஸ்லீம் இருக்கிறான், இந்த அடிப்படை தீவிரவாத அமைப்புகளுக்கு மதங்கள் கிடையாது, இதை வைத்து ஒரு மதத்தவர்கள் எல்லோரும் இதற்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண வைக்காதீங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு தனுஸ்ரீ பாண்டே சொல்லுது. ஆனால் அக்ஷதா நந்தகோபாலுக்கு சொல்ல வரல. ஏன்னா அது அந்த அம்மா தீவிரமான அண்ணாமலைக்கு ஃபேவரபுளான இன்டர்வியூஸ். அண்ணாமலை கிட்ட வணக்கம் சொல்லும், அண்ணாமலை வந்து இங்கிலீஷில் ஆத்துவார், அந்த இன்டர்வியூலாம் எடுக்கிற ஆள் அந்த அம்மா தான். அந்த அம்மா இப்படியான ஒரு வெறுப்பை பரப்பிட்டு இருக்குது. அந்த ட்வீட்டுக்கு கீழே போட்டு பொழந்துட்டாங்க. அதில் இன்னொரு ட்வீட் என்னன்னு கேட்டால், அங்கே வந்து டெம்பிள் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, டெம்பிள் பக்கத்திலே எவ்வளோ மாஸ்க் இருக்குது, அது சுற்றி பாரு, அவ்வளோ மாஸ்க் இருக்குது, ஒரு டெம்பிள் மட்டும் இல்லை. அப்போது ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஜேர்னலிஸ்ட்டு, இந்தியா டுடே மீடியா ஜேர்னலிஸ்ட்டு உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் கோயில் இருக்குது, கோயில் பக்கத்தில் குண்டு வெடிச்சிருச்சு ஐயோ அப்படின்னு சொல்கிறதன் வழியாக ஒரு விருப்ப பரப்ப நினைக்குது. ஒரு இண்டிபெண்ட் மீடியா ஜேர்னலிஸ்ட் அவங்க அதே மாதிரியான சமூக ஆர்வலர்கள் கொஞ்சோண்டு மண்டையில் மூளை இருக்கிற, மண்டையில் இது வந்து கோபர் டைப் சிந்தனைன்னு சொல்கிறாங்க. கோபர் என்ன தெரியுமா? சாணின்னு அர்த்தம். இது சாணி டைப் சிந்தனைன்னு கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி சாணி சிந்தனை இல்லாமல் சாதாரணமாக இருக்கிற மக்கள் எல்லாருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் மக்கள்கிட்ட ரேஷனாலிட்டி இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் தான் அவங்க இன்னும் நிதானமாக நின்று இதை ஃபைட் பண்ணுறாங்க. இந்த சூழலில் ஒருவேளை இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டை கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த சூழலில் வெறுப்பு அவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோயிங்காக பண்ணலாம். இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட்டு அவங்களுக்குலாம் ஏதோ சட்டம்லாம் கொண்டு வரான்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னால் இதுவும் இருக்குது. நம்மளால ஃப்ரீயாக வெறுப்பு பரப்ப முடியல அப்படிங்கிற ஒரு விருப்பமும் இருக்குது. இப்போது பகல்காமில் வந்து அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த போதும் அங்கே உயிரிழந்தவர்களையோ இல்லை உயிருக்காக போராடினவர்களையோ காப்பாற்றுறதுக்கு ஆம்புலன்ஸ் வரல, ஃபோர்ஸஸ் வரல, அங்கே கூட வேலை செஞ்சுட்டு இருந்த மக்கள் தான் வந்து கூட நின்று செஞ்சாங்கன்ற தகவல் வந்தது. அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டது, அது வந்து ஒரு மலை பிரதேசம், உடனே ரீச் பண்ண முடியலன்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் இது வந்து சென்டர் ஆஃப் சிட்டி, ரொம்ப பீக்கான ஏரியா, நகரம், அதான் பக்கா நகரம். அதில் ஆம்புலன்ஸ் வர முடியல, அதில் ப்ராப்பரான உதவி செய்ய முடியலன்னா அது என்ன மாதிரியான ஒரு நிலைமை அங்கே இருக்குது? ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வருது, ஆம்புலன்ஸ் டைமுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அது தப்பு. பிஜேபியினுடைய மொழியில் தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வந்தது, ஆம்புலன்ஸ் ஸ்டாம்பீடில் கிடந்தவங்களை வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது தப்புன்னு பார்க்குற பார்வையில், அந்த கண்ணோட்டத்தில் ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வர்றது இருக்குல்ல, அது ஒரு குற்றம். அதனால் அவங்க அந்த குற்றத்தை செய்ய விரும்பலை. நீங்கள் டெல்லிலையும் சரி, பகல்காம் சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வந்தால் ஒரு உயிர் வந்து நிதானமாக போய் கொண்டிருக்கிறது, அதை அனுமதியுங்கிற மாதிரிலாம் இவங்களோட ஆட்டிடியூட் இருக்குது. நிர்வாக ரீதியான ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்க கூட வக்கு இல்லை. நீ வந்து செத்து போனவொடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போனதுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்க மாட்டேன், உயிரோட வர்றான், காயம்பட்டிருக்கான், அவன் ஆட்டோவில் வந்து இறங்குறான், ரெண்டுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இவங்க வந்து என்னத்தை கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து கேட்டால் 2040 நாங்கள் வந்து 2020 உருட்டினாங்க, 25 உருட்டினாங்க, இப்போ 2040 கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க டைமு. இந்தியாவை வல்லரசாக்குவதற்கு ஆம்புலன்ஸ் பயன்படுத்தக்கூடாதுன்னு கூட ஒரு காலத்தில் அவங்க சொல்லலாம். இல்லை, ஆம்புலன்ஸை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன், ஆம்புலன்ஸுங்கிறது அவசர உறுதியும் தரமாட்டேன், நீ செத்ததுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் உனக்கு அமர உறுதியும் தரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாலிசியில் அவங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னல, பூட்டான் வந்து நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. அவன் பக்கத்தில் அண்டை வீட்டாரை கவனிக்க போயிட்டார் பிரதமர் மோடி. சொந்த வீட்டில் வசிக்கிறவனுக்கு அவனுக்கு ஓட்டையும் பறிக்க வந்துட்டாரு, வாழ்க்கையும் பறிக்க வந்துட்டாரு. நாம தான் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். டாக்டர் உமர் அவர் ஒரு சஸ்பெக்டட், அவர் அந்த காருக்குள்ளே இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த நபருடைய அப்பாவை கைது பண்ணியிருக்காங்க, ரைட். அப்புறம் டாக்டர்
ஷாஹின், அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த நபரோட தொடர்புடையவங்கன்னு சொல்லி இவங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டாக்டர் முசாமி அப்படிங்கிற நபர், அந்த நபர் வந்து அந்த ஹரியானாவில் ஒரு அதாவது அவங்க ஏற்கனவே சொன்ன ஒயிட் காலர் அர்பன் நக்சலைட்ஸ் மாதிரி ஒயிட் காலர்ஸ், இவங்க ஒயிட் காலராக சேர்ந்து ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இவர் வந்து போஸ்டர் நிறைய ஒட்டினார், தான் சார்ந்த தன்னுடைய ஆதரவாக இருந்த ஒரு அமைப்புக்கு ஆதரவாக போஸ்டர்ஸ் ஒட்டினார், அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நபர் வந்து இப்போ 360 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் அந்த பொருள் வச்சிருந்ததாக சொல்லி அவர் கைது செய்யப்படுகிறார். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேர் வந்து அல்ஃபலா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து இவரை வந்து தூக்குறாங்க. தூக்கி கொஞ்ச நேரம் கழித்து இவர் அவர் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாலே ஃபேமிலியை விட்டு விலகி வந்தார். ஜம்மு காஷ்மீரை சார்ந்தவர் நினைக்கிறேன். ஃபேமிலியை விட்டு விலகி வந்தார். ஃபேமிலிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்களுக்கும் நாங்கள் அவர் 2 பேரையும் சம்மந்தப்படுத்தி எங்கள் ஃபேமிலியும் அவரையும் சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க. இன்னொன்று அவருடைய குடும்பம் சொல்கிற மிக முக்கியமான விஷயம், நாங்கள் இந்தியர்கள் என்பதில் கௌரவம் கொள்கிற நபர்கள், அதற்காகவே எங்கள் மீதும் கல்லெறி விழுந்திருக்கிறது அப்படின்னு அவன் குடும்பத்தின்னு சொல்லுது. முஸ்லீம் என்பதற்காகவே என் சகோதரன் மேலே உங்களுக்கு சந்தேகம் வர்றது என்பதுக்காக எங்கள் மொத்த குடும்பத்தையும் கடவுள் ஏற்றாதீங்கன்னு தான் அவன் குடும்பம் வைக்கிற மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. காரை பொறுத்தளவு கார் வந்து வெவ்வேறு கட்டத்தில் போயிருந்தாலும் ஒரு 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவை கடந்து அது போயிருக்குது. அதெல்லாம் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவை நல்லா கவனிக்கணும். 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவை காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6:52 வரையிலான காலகட்ட சிசிடிவி கேமராவை ஒரே நாளில் பார்த்து பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதை நான் ஜஸ்ட்டு த்ரோ பண்ணிட்டு போயிடுறேன். 100 சிசிடிவி கேமரானா என்னாச்சு? அது ஒருத்தர் பார்க்கறது இல்லை, பலரும் பார்த்துருக்கலாம்ல. பார்த்து கோஆர்டினேஷன் சரி ஏதோ ஒன்று அவங்க ஜவுரியத்துக்கு சொல்கிறாங்க. இது வந்து இதில் எண்ணெயை இறங்குனது எப்போ, மோடி இவர் அமித்ஷா ஆர்டர் போட்டது எப்போ, இந்த கேமராலாம் அனலைஸ் பண்ணி இந்த ரிசல்ட் வர்றது எப்போ, அது வந்து முழுமையான விசாரணை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் சொல்ல முடியும். ஆனால் விபத்து நடந்துடுச்சு. அந்த கரூர் விஷயத்தில் இவ்வளோ துள்ளின யாருமே இந்த விஷயத்துக்கு துள்ளலை. இல்லை, இப்போ இந்த பத்திரிகையாளர் குறித்து சொன்னீங்க, அவங்க வந்து அதை அந்த விக்டிம்ஸை பேட்டி எடுத்து போய் அவங்களே பாதிப்புள்ளாகி அதை ஒரு அக்கறையோட கையாளுறாங்க. அது நீங்கள் மற்ற பத்திரிகைகள் ஊடகங்கள் கூட கம்பேர் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்ற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களோட கம்பேர் பண்ணுறது இருக்கட்டும், நாட்டோட பிரதமர் அவரில் இதுக்கு மேலே அக்கறையாக இருந்திருக்கணும், அவரில் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும். இங்கே தமிழ்நாட்டு முதல்வர் போனார், இங்கே கரூர் ஸ்டாம்பேட் அப்போ அமைச்சர்கள் போனாங்க. ஆனால் பிரதமர் வந்து இன்னைக்கு பூட்டானில் நடக்கக்கூடிய அங்கே இருக்கிற மன்னரோட 75வது பிறந்தநாள் விழாவில் போய் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே அவங்க ஒரு மௌன அஞ்சலி செலுத்துறாங்க. அவர் இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் கூட தானே இருந்திருக்கணும். ஹோம் மினிஸ்டர் நடக்கிற விசாரணையை வந்து மானிட்டர் பண்ணியிருக்கணும். இதை எப்படி எடுத்துக்கிறது? பூட்டானில் மே 2025க்கு ஒரு 20,000-30,000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள 5000 மெகாவாட்டுக்கான ஒரு மின்சார உற்பத்திக்கான ஒரு MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதானிக்காக அங்கே பூட்டானில் கையெழுத்தாயிருக்கு. இது எப்போ? மே 2025. அந்த நாடு வந்து என்னன்னு கேட்டால் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது இவனுடைய பாலிசியாம். இப்போ 5000 மெகாவாட் மின்சார உற்பத்தி 20,000-30,000 கோடி ரூபாய் அளவிலான ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்பேர்ஹெட் ஆகணும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பயணம் மிக மிக முக்கியமானது. பூட்டான் நாட்டுக்காரங்களை போய் பார்த்து அவங்க கொடுக்குற பார்ட்டி அவங்க வரவேற்பெல்லாம் கலந்துக்கிட்டு அங்கே இருந்தபடியே நான் வந்து யாரையும் விட மாட்டேன், அங்கே இருந்து பஞ்சநேரம் கிடச்சதுக்கு போக நாளைக்கு வந்து அந்த ஒரு ராஜாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்துக்க வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஒருவேளை லேட்டாக அங்கேருந்து போனால் ஒருவேளை பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நெருக்கடி ஏற்படலாம். நீங்கள் வந்து எங்கள் ராஜாவை மதிக்கலைன்னு சொல்லி அந்த MOA கழித்து துருத்திக்கு போட்டான்னா அதானி தான் நஷ்டம். அதானி தானே இவர் ஃப்ரெண்டு, அதானியோடைய பாக்கெட்டை நிரப்புறது தானே அவருடைய வேலை. இப்படி தானே நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்கிறோம், நம்முடைய குற்றச்சாட்டும் அதுதான். ஓகே, அது ஓகே. ஆனால் அதானியுடைய பாக்கெட்டு அதானிக்கிட்ட இவர் பாக்கெட் பண்ணி கொடுக்குறாரா அல்லது அதானி இவருக்கு பாக்கெட் பண்ணி கொடுக்குறாராங்கிறது 2 நாள் சர்ச்சை. ஆனால் அதானிக்கு ஃபேவரபுளாக தான் இங்கே மட்டும் இல்லை பல்வேறு நாடுகளுக்கு ஊர் சுற்றுலா போகும் பொழுது அந்த நாட்டில் போயிட்டு வாசலில் நிலக்கரி சுரங்கத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்த போனார்ல. அமெரிக்காவில் வந்து அதானி தொடர்பாக ஒரு விசாரணை வரப்போகுது அப்படிங்கிற பொழுது ட்ரம்ப் கிட்ட போய் பேசிட்டு வந்தார்ல. அங்கேருந்து வெளிநாட்டில் அமெரிக்காவுக்கு போன அந்த இந்தியர்கள் கையை கட்டி இப்படி கொண்டு வரும்பொழுது அதை குறித்து வாயை திறக்காமல் அதானிக்காக தானே பேசிட்டு வந்தார். இதெல்லாம் இருக்கும் பொழுது அவர் இப்போ அதானிக்காக பேசுகிறாருங்கிறது அவர் தன்னுடைய கேரக்டர் மாறல. நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு இல்லை அப்படின்னு மோடியை பாராட்டலாம். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு இல்லை, அவர் அதானி முக்கியம்னு பூட்டானுக்கு கிளம்பி போயிட்டார்.
இவங்க அன்றாட காட்சிங்க இவருக்கு ஏதாவது நம்ம இழப்பீடு கொடுத்தா அது போதும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு பிரதமர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மணிப்பூர் விஷயம் நம்ம பேசணுமே. மணிப்பூருக்கு என்னைக்கு போனார் அவர்? மணிப்பூரில் அங்கே வன்கொடுமைகள் நடக்குது, இவ்வளோ வன்கொடுமைகள் நடந்த பொழுதும் போகாதவர் கடைசியில் ஒரு ஷோவை பண்ணுறதுக்கு போயிட்டு அங்கே போய் சாவு வீட்டில் போய் பிள்ளைகளை கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லி பாட்டு பாட சொல்லி கேட்டவர் தானே. அப்படி இருக்கும் பொழுது அவர் இதில் ஒரு புதுசாக நடந்துக்கிட்டாரு, நம்ம அதில் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. பிரதமர் மோடி அவருடைய சுபாவத்திற்கு ஏற்ப குஜராத்தில் படுகொலை நடந்த போதும் கூட அந்த படுகொலை தொடர்பாக அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் வந்து நாய் செத்தாலும் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொன்ன நபர். அதுபோல் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே தான் குஜராத்தில் படுகொலை நடந்தது. நடந்த படுகொலைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸில் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக வெளியில் வந்த தகவல் என்னன்னா, அது வந்து மக்களுடைய கோபம், அவங்க தனிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அளவில் தான் இவங்க இருந்தாங்க. காங்கிரஸ் ஆட்சி செஞ்ச காலத்தில், குறிப்பாக பாம்பேல நடந்த குண்டுவெடிப்பு அந்த நேரத்தில் மோடி வந்து நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கே போய் குறிப்பாக சம்மந்தப்பட்ட பதவியில் இருக்கக்கூடிய வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே போய் பேட்டி கொடுக்குறாரு, போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் இப்போ வந்து இது பகல்காமாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு டெல்லியாக இருக்கட்டும், இது குறித்து இதுக்கு வந்து பொறுப்பு முழுக்க முழுக்க அமித்ஷா தான், ஒன்றிய அமைச்சரவையின் கீழே தான் டெல்லி வருது. அப்போ அவங்க கிட்ட அவரை பதவி விலகணும்னு சொல்லியோ இல்லை நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலன்னு சொல்லியோ ஒரு போராட்டங்கள் இப்போ இருக்கிற எதிர்கட்சிகள் ஏன் நடத்துறது இல்லை? அது நீங்கள் எப்படி? எதிர்கட்சிகள் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் வந்து பயாஸ்டாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்குறாங்க. நீங்கள் வந்து பாரபட்சமாக நடந்துக்காதீங்க, ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுங்க. இந்த கேள்வி வந்து அவங்ககிட்ட போய் கேட்குறதா? அவங்களோட வரலாறுன்னு ஒன்று இருக்குது. அமித்ஷா மேலே ஏற்கனவே அந்த சொந்த மாநிலத்திலிருந்து தடிப்பார் செய்யப்பட்டு ஃபேக் என்கவுண்டர் கேசஸ் காரணமாக வெளியே அனுப்பப்பட்டவர். பின்னாடி இந்த லோயா மர்டர் கேஸில் இருந்து வரைக்கும் நிறைய கான்ஸ்பிரசிஸ், அதுக்கு பின்னால் தகவல், இது இவ்வளோ விஷயங்கள் சுற்றி இருக்கும் பொழுது அவரை வந்து தன்னைத்தானே அவர் வந்து பெரிய காந்தி, அவர் தானே சுயசரிதையில் வந்து சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டு நான் வந்து யோகியன் இல்லை அப்படின்னு அமித்ஷாவும் சொல்ல போகிறது இல்லை, மோடியும் சொல்ல போகிறது இல்லை. அவங்க மேலே நீங்கள் வைக்கிற கூட்டத்தை ஓட்டை திருடுறாங்க, நாட்டை திருடுறாங்க, நாட்டில் நடக்கிற தேர்தலை திருடுறான்னு சொல்லும்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அவங்க நேர்மையாக நடந்துப்பாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் எதிர்பார்க்கக்கூடாது. களத்தில் இறங்கி இந்த சமயத்தில் வேலை பார்க்கணும், கிரவுண்டில் மக்கள் மத்தியில் இந்த சென்சிட்டைசேஷன் கொண்டு வரணும். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஜெய்சி முகமது ஒரு வேளை பங்கெடுத்திருக்கு அப்படின்னும் பட்சத்தில் அவர்கள் தண்டிக்கப்பட்டார். சட்டத்தின்படி அவர்கள் வந்து அதிகபட்ச தண்டனை வழங்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் யோக்கியர்களா அப்படிங்கிற கேள்வி இந்த நேரத்தில் நாம் எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 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 பொலிட்டிக்கல் நோக்கத்திற்காக இந்தியாவில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அது பாட்டாக கிடந்த பாபரி மஸ்ஜிதை இடித்து அதை வச்சு அரசியலுக்கு வர்றதுக்காக இவர்கள் முயற்சி செஞ்சதாகட்டும், மும்பையில் 92-93 இந்தியா முழுக்க அந்த மதக்கலவரத்தை தூண்டி விட்டதாகட்டும், ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டதாகட்டும், இது எல்லாமே என்னை பொறுத்தளவுக்கு பாஜக செய்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். இதை கட் பண்ணிட்டு இதை பேச முடியாது. வரலாற்றில் என்றைக்குமே துண்டிச்சுட்டு ஓகே இந்த டேட்டில் என்றைக்கு மட்டும் நம்ம பேசி பழகும் அப்படிலாம் பேச முடியாது. இவர்கள் மாரி நமக்கு சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை வந்து வெளிப்படுத்த தான் வேணும். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் இந்த ஆங்கிள் முதல்ல பேசி பழகணும். ஏன் அதை பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களோட யோகியதே அப்படிதான், அதுதான் உண்மை. அவங்க வந்து இப்போ பேசலை. இப்போ ராகுல் காந்தி அவ்வப்போது பேசுறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் காங்கிரஸினுடைய யோகியதை இந்த பிரச்சனைகள்லாம் இவ்வளோ வெடிக்கிறதுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த கால வரலாற்று தான் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. இது வந்து என்ன பிரச்சனை? இப்போ அம்பேத்கர் சொன்னார், காஷ்மீரை பொறுத்தளவுக்கு காஷ்மீரை அப்படியே விட்டு தொலைங்க, அவங்களுடைய வெளியுறவு கொள்கையால் பெரிய தொல்லையாக இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நண்பர்களாக இருந்தாங்க, இப்போ மாதிரி எல்லாத்தையும் எதிரியாக்கி வச்சிருக்கிற, சுற்றி இருக்கிறவங்களாம் நம்ம வந்து விரோதியாக பார்க்குறான். நீ முடிஞ்சால் காஷ்மீரை 3ஆக பிரித்து அதை வந்து பிளபிசைட் நடத்தி கொடுத்துரு, யாருக்கு கொடுக்கணுமோ கொடு, இந்துக்கள் பகுதி எங்கே இருக்கு நம்ம டிசைட் பண்ணிப்போம், இஸ்லாமியர்கள் அவர்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்படி தான் அவர் சொன்னார், காஷ்மீரை விட்டு கொடுத்துரு. ஏன்னா நாட்டில் இவ்வளோ பேர் பசியும் பட்டினியுமா இருக்கும் பொழுது எல்லா பணத்தையும் கொண்டு ராணுவத்துக்கு கொட்டி அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லி அம்பேத்கர் கேட்டார். அது அம்பேத்கருக்கு அந்த திராணி இருந்தது. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? காங்கிரஸ் நேரு பீரியடில் காஷ்மீரை இணைக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்கு 370 தனிப்பிரிவு அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சட்டம், அவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட சட்டமன்றமே எல்லாத்தையும் முடிவு பண்ணோம், அவங்களுக்கு தனி கொடி இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவர்களை இயங்க விட்டார்களா அப்படின்னா இயங்க விடலை. தொடர்ச்சியாக அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை முடக்கிறது, அங்கே இருக்க தலைவர்களை முடக்கிறது. காஷ்மீர் ஆரம்பத்திலிருந்து நம்ம ஏற்கனவே நீங்கள் வாய்ப்பு இருந்தால் காஷ்மீர் குறித்து மருதையன் தோழர் இதை பற்றி பேசியிருக்குது பார்க்கலாம். நந்திதா ஹஸ்கர்னு சொல்லி ஒருத்தங்க எழுதின புத்தகம் இருக்குது, அது வாய்ப்பு இருக்கும் வாங்கி படிங்க. இந்த புத்தகங்களில் தேடி படிக்கும்போது தான் நமக்கு தெரியுது காஷ்மீருடைய கோரிக்கைங்கிறது நேரடியாக மத அடிப்படைவாத மத ஸ்டேட்ஸ், ஒரு ரிலீஜியஸ் ஸ்டேட்டுக்கான நோக்கம் இல்லை. 47 இந்தியா விடுதலை பெறும் பொழுது 2 நாடுகள் உருவாகுது.
ஒரு நாடு பாகிஸ்தான், இன்னொரு நாடு இந்தியா. இந்தியாவில் டெமோக்ரஸிக்கான ஃபைட் கன்சிஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. பாகிஸ்தானை பொறுத்த மட்டும் பாகிஸ்தானில் இராணுவம் முன்கை எடுக்குது. இராணுவத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா, இராணுவம் வந்து அந்த ஸ்டேட்டே கைப்பற்றி வச்சிருக்கும் போது இராணுவத்தினுடைய லட்சியம், இராணுவத்தினுடைய நோக்கம், இராணுவத்தில் இருக்கிறவங்களுடைய பணம், இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான பட்ஜெட்டு, இந்த அடிப்படையில் இராணுவத்தில் இருக்க பட்ஜெட் என்ன பண்ணணும், வார் வேணும், சண்டை வேணும். அது வந்து ரோக் ஸ்டேட்டாகவே மாறிடுச்சு ஒன்று ப்ராசஸில். ஜின்னாவுக்கு அப்படியான நோக்கம் இல்லை, பின்னாடி அது வந்து ப்ராசஸில் ஒரு ரோக் ஸ்டேட் மாதிரி மாறிடுச்சு. இந்த பக்கம் காஷ்மீரியர்கள் அங்கேருந்து காஷ்மீர் வந்து தனியாக இருக்குது இந்தியா பிரியும் பொழுது. அந்த தனியாக இருக்கிற காஷ்மீரில் வந்து அங்கே ஒரு பழங்குடி சமூகத்தவர்கள், இஸ்லாமிக் ட்ரைப், அவங்க அங்கேருந்து வர்றவங்க வந்து இதை காஷ்மீரை அட்டாக் பண்ணும் பொழுது, காஷ்மீர் அட்டாக் வந்து முதல்ல வந்து நமக்கு விடுதலை பெற்றுத்தர வர்றாங்கன்னு நினச்சவங்க, பின்னாடி வந்தவங்கலாம் நம்ம வீட்டு பிள்ளையில மண்புணர்ச்சி செய்கிறான், வீட்டில் இருக்க பொருட்களை திருடுறான் அப்படிங்கிற பொழுது அவங்க எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க. அந்த அன்னைக்கு இருந்த மன்னர் ராஜா ஹரிசிங், அவர் வந்து இந்தியாவோட ஒப்பந்தம் செய்து கொள்கிறார், இந்தியாவோட சேர்கிறார். ஆனால் ராஜா ஹரிசிங் இந்தியாவோடு சேரும் பொழுதும் கூட அவர் வந்து காஷ்மீருக்கு தனியான ஒரு சுயேட்சான உரிமை இருக்கணும் அடிப்படையில் தான் சேர்றாரு. அப்படி சேர்ந்த பொழுது அப்படி வந்தவங்களை நீங்கள் பாசமாக அந்த ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த ஒப்பந்தத்தை மீறாமல் இருந்தால் சேர்ந்து வாழ்றதுங்கிறது கோஎக்ஸிஸ்ட். இவங்க போயிட்டு 87 காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, முழுக்க அந்த ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாகட்டும், அதில் இருந்த தலைவர்களாகட்டும், ஷேக் அப்துல்லா ஆகட்டும், ஃபரூக் அப்துல்லா ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. 87 காலகட்டத்தில் ஒரு கொதிநிலையில் இருக்கிறாங்க. ஆட்சி என்ன பண்ணுறாங்க, ஆட்சியை வலுக்கட்டாக இப்போ தேர்தலில் மோசடி பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி மோசடி பண்ணுறாங்க. இது நான் மட்டும் சொல்ல, அத்வானி, அவங்க கட்சி தலைவர் அத்வானி இருக்கார்ல, அவர் வந்து அவர் எழுதின சுயசரித்திரம் எழுதியிருக்கிறாரு. நம்ம வந்து தேர்தலில் ரிக் பண்ணலாமான்னு கூட இருக்கவங்க கேட்டாங்க, நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய சுயசரித்திரம் எழுதியிருக்காரு. ரைட்டு. இந்த பக்கம் பாகிஸ்தான் பக்கம் என்ன நடக்குது, பாகிஸ்தான் வந்து ஆரம்பத்திலேருந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சடம் இருந்துருந்துச்சா, பனிப்போர் நிலவச்சா, 2 முகாம் இருந்தால் இந்தியா வந்து அணிசேரா நாடாக இருந்தது. நேரு வந்து அந்த பக்கமாக இந்த பக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை பயன்படுத்துது. ரஷ்யா வந்து ஆப்கானில் வந்து படையெடுப்பு அப்படின்னு போனால், அந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானுடைய ரஷ்யாவை ஃபைட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானை அமெரிக்கா பயன்படுத்தி கொடுக்குறது. நிறைய காசு கொடுக்குறாங்க, டம்ப் பண்ணுறாங்க, ஆர்மிகிட்ட நல்லா காசு போடுறது. இவங்க அந்த போர் முடிஞ்சோன்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதாவது படை கிளம்பி போயிடுச்சு. படை கிளம்பி போனதுக்கு பிறகு இங்கே அந்த ட்ரெயின்டு ட்ரூப்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற பொழுது அவன் காஷ்மீரில் தூண்டி விடுற வேலையை பாகிஸ்தான் மிலிட்ரி செய்யுது. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்தியா இவன் வந்து நம்ம கூட சேர மாட்டேங்கிறான், அதை ரஷ்யா கூட சேர்ந்து கொஞ்சம் அணிசேரா நாடுன்னு சொன்னால் ரஷ்யாவோட கொஞ்சம் நெருக்கம் காட்டுறான், இவனை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த வகையான அடிப்படைவாதம் நமக்கு பயன்படும்னு சொல்லி இவங்க எல்லா சர்வதேச உலக அரசியலையும் சேர்ந்து காஷ்மீரை அந்த மக்களுடைய சாதாரண நிம்மதியான வாழ்க்கையை அதை கெடுக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க. இப்படி ஒரு நீண்ட லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது. அது இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்குது, மோடி, ட்ரம்ப்பு, பாகிஸ்தானு, காஷ்மீர். நீங்கள் 370 அப்ரோகேட் பண்ணீங்க, அங்கே தனியான இந்த சிறப்பு சட்டத்தை நீக்கி எப்படி நீக்கினீங்க, அந்த மக்கள்கிட்ட போயிட்டு நீங்களும் இந்தியர்கள் நாங்களும் இந்தியர்கள், உங்களுக்கு சமமான அந்தஸ்து தரோம், உங்களாம் எந்த வரையும் டார்ச்சர் பண்ண மாட்டோம், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே தீவிரவாதிகள் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டோம், நம்ம எல்லாரும் சமமாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாங்க நம்பிக்கை ஊட்டுவதற்கு பதிலாக இராணுவத்தை இறக்கி விட்டு இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணி 370 நீக்கிட்டு நம்மக்கிட்ட இந்த பிரதேசத்தில் வாழ்கிற இந்தியர்கள்ட்ட நம்மக்கிட்ட என்ன சொல்கிற, அப்படியே மோடி என்ன சொல்கிற, அப்படியே உங்களுக்கு நாங்கள் இனிமேல் நீங்கள் காஷ்மீரில் போய் நீங்கள் சொத்து வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்படி எல்லாம் அமைதியாகிடுச்சு. இனிமேல் எவ்ரி திங் ஓகே. இங்கே இருக்கிற பாண்டே, மாரிதாஸ் எல்லாம் மோடி எவ்வளோ துணிச்சலுக்காரன்னு சொன்னார். மோடி எவ்வளோ முரட்டு முட்டாள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வழியாக தெரிய வருது. அந்த மக்களை அன்பின் வழியாக வென்றெடுப்பதற்கு மாறாக இப்படியான வேலையை செஞ்சுட்டு நீ என்ன பண்ணுற, துபாயிலேருந்து சேர்க்க கொண்டு வந்து அங்கே வந்து பூமி பூஜை போட்டுக்கிட்டு போடுற வேலையை மோடி செய்யறாரு. மோடி ஆதரிச்ச இன்னைக்கு லடாக்ல இருக்க மக்கள் தலைவர்கள் நீங்க மோடி அவங்க எதிர்த்து போராடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு யதார்த்தம் புரியுது, மோடி வந்து நம்ம மீதான கரிசனத்தில் செய்யவில்லை, அவங்க வேற ஏதோ நோக்கத்தில் செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ ட்ரம்ப்புக்கு ஒரு தேவை இருக்குது. ட்ரம்ப்புக்கு என்ன தேவை இருக்குது, நோபல் பரிசு தேவை இருக்குது. நோபல் பரிசு ஏற்கனவே நம்ம பகல்காம் அட்டாக்கை ஒட்டி, ஏப்பா நீங்க ரெண்டும் சண்டை போடாதீங்க, நான் மோடிட்ட சொல்லிட்டேன், மோடியை மிரட்டினேன், மோடி உடனே 59 தடவை சொல்லிட்டாரு. மோடி வந்து அவருக்கு 56 இன்ச்சுங்க, 56 இன்ச்சு +3 அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ அவர் 59 முறை சொன்னாலும் இப்போ 60வது முறையும் சொன்னாலும் மோடியோடைய 56 இன்ச்சு வந்து விரிந்த நிலையில இருக்குறதுல சுருங்காது, அவர் அதோட மெயின்டைன் பண்ணுவார். அந்த மோடி
இந்த குறிப்பிட்ட விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு போர் நிறுத்தம் நீ மூடிட்டு அப்படின்னு சொன்ன உடனே மோடியால வாய் திறந்து பேச முடிஞ்சுதா? பேச முடியல. பால்காம் அட்டாக் முடிந்ததுக்கு பிறகு அவருடைய நோபல் பரிசு வெறி ட்ரம்ப்புக்கு போகலை. ட்ரம்ப்போடைய பாகிஸ்தான் டெரரிஸ்ட் குரூப்போட லிங்க்கு நம்ம ஏற்கனவே அறிந்தது. அப்போ மோடியை கைக்கு கொண்டு வர்றதுக்கோ ரஷ்யாவில் ஆயில் வாங்குறதை நிப்பாட்டுறதுக்கோ கூட இந்த கும்பல் என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். நாம சாதாரண அற்ப மனிதர்கள், அற்ப மானிடர்கள் போல. இவங்க செய்கிறது இன்டர்நேஷ்னல் லாபியில் அல்லது இங்கே இருக்கிற அடிப்படைவாத குழுக்கள், மத அடிப்படையில் இயங்குறவங்க, இவங்க யாருக்கும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை குறித்தோ அது குறித்தோ அக்கறை இல்லை. அந்த பின்னலேருந்து பார்க்கும் பொழுது நாம் இங்கேருந்து கிரவுண்டில் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னால் அவ்வப்போது இப்படியான பலிகள் நடக்கும். இந்த பலிகளுக்கு பின்னால் அண்டர் டேபிளில் என்ன டீலிங் நமக்கு தெரியாது. இது விஷயமாக பேசாமல் வெறும் விபத்து நடந்து போச்சு, எல்லாரும் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும், நாட்டை இந்த விசாரணை அமைப்புகள்கிட்ட ஒத்துழைப்பு கொடுக்கணும்ன்ட்டு அண்ணாமலை பாணியில் நம்ம பேச முடியாது. இது வந்து மோடியும் சரி அமித்ஷாவும் சரி இதுக்கு பொறுப்பெடுத்தால் அவர்கள் பதவி விலக வேண்டும். அது நடக்காம, ஏன்னா இவன் பொறுப்பே எடுக்க போறதில்ல. எத்தனை தீவிரவாத தாக்குதல் தானே ஓகே, இந்த பக்கம் தீவிரவாத தாக்குதலா அந்த பக்கம் ஓட்டுன்னு கருதுற மாதிரியான ஒரு செட்டப்ல ஒரு தாட் ப்ராசஸ்ல பிஜேபி இருக்கும் பொழுது பகல்காம் இன்சிடென்ட் ஆன பிறகு நேரா பீகாருக்கு தான் மோடி போனார். அங்க போய் அங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல தான் அதை பேசினாரு. அதான் சொல்றேன், இந்த பக்கம் சாவுனா மோடியை பொறுத்தளவுக்கு பாஜகவை பொறுத்தளவுக்கு அவங்க என்னன்னா அவங்களுக்கு எப்பவுமே ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. நீங்க வந்து விழுகிற ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு ஓட்டு அப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்க யோகி ஆதித்யநாத்தை வச்சு அப்படி பேச முடியும், அமித்ஷா அப்படி பேச முடியும், மோடி அப்படி பேச முடியும், அத்வானி அப்படி பேச முடியும், வாஜ்பாய் அப்படி பேச முடியும், ஆர்எஸ்எஸ் அப்படி பேச முடியும். ஸோ பிணங்கள் விழும்போது நாம் வந்து அந்த பிணத்தின் முனகலை முதல்ல காது கொடுத்து கேட்கணும். அந்த பிணத்தல் முனகல் ஒருவேளை இவங்களுடைய பேரை கூட சொல்லலாம். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.